வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு டபுள் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். வெங்காயம் சிக்கன் சால்னா, தோசை, இட்லி, பரோட்டா, இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் நான் சாப்பிட்டுட்டு வரேங்க. இதே மாதிரி சிக்கன் அவங்க தயார் பண்ணுறாங்க. நான் வீட்டில் தயார் பண்ணேன். எப்படின்னு பார்க்கலாமா? இங்கே வந்து மிளகு, சீரகம், சோம்பு, அன்னாசிப்பூ, ஜாவித்ரி, கொஞ்சமாக கல்பாசி, லவங்கப்பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, மிளகுத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, தயிர், கோழி இத்தனையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு. இங்கே மிதமான தீயில் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு சோம்பு, சீரகம், மிளகு, அன்னாசிப்பூ, கொஞ்சமாக லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி இத்தனையும் சேர்த்து நல்லா வதக்கினேன். அது நல்லா பொரிஞ்சு அடங்குந்தோம். அதில் வந்து இஞ்சி, பூண்டு சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா கலந்து வதக்கிடணும். வெங்காயம் வந்து கண்ணாடி போல் நல்லா வதக்கி எடுத்துடணும். இதில் வந்து தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இத்தனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும். இந்த மசாலா வதங்குற நேரத்துக்கு நம்ம கோழியில் தயிர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். கோழியை நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா இறுத்து இதில் வந்து தயிர், கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா பெசரி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டேன். இங்கே மசாலா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது அடுப்புலேருந்து இறக்கி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இதுதான் சால்னாக்கு மசாலா. இப்போது ஒரு கடாயை மிதமான தீயில் வச்சுட்டு அதுலேயே நான் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே தயிரில் பெசரி வச்சுருக்க அந்த கோழியை சேர்த்துடலாம். இந்த தயிரில் நல்லா ஊறி சாஃப்ட் ஆகிடும் கோழி. இப்போது இதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள், மல்லி, கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போல்லாம் நான் கரம் மசாலா வீட்டில் அரைக்க போகிறதில்ல. ஏன்னா ரொம்ப நிறைய குவான்டிட்டி பண்ணால் தான் அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் வருது எனக்கு. இல்லைன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோவா இப்போது கரம் மசாலா யூஸ் பண்ணாத தொட்டு நான் எவரெஸ்ட் மசாலா யூஸ் பண்ணுறேன், மட்டன் மசாலா. இப்போ இந்த கோழியை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினதும் இதில் நம்ம இந்த அரைச்சிருக்க மசாலா சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன், 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு இந்த கோழி சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கோழி நல்லா வெந்ததும் இந்த கோழியை வந்து இறுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, வற்றல் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் மறுபடியும் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புலேருந்து அந்த கோழி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து அந்த கடாயில் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டு நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கோழிக்கு நிறைய பேர் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த பரோட்டா கடைகளில் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா தவா ரோஸ்ட்டுன்றாங்க. ஒரு கடையில் போய் இது சாப்பிட்டாக்கா இது வந்து வெங்காயம் கோழின்றாங்க. இன்னொரு கடையில் வந்து இது பிச்சு போட்ட கோழின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பேர், என்ன டேர்ம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வெங்காயம் சிக்கனுன்னு வச்சுருக்கேன் இதுக்கு. இப்போ இந்த கோழி வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் இதுக்கு வந்து ஒரு ஃபோர்க்கு அண்ட் கரண்டி வச்சு நல்லா அதை பிச்சு விட்டுட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த இடித்து போட்ட நாட்டுக்கோழி சிக்கன் வந்து இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் தூக்கலாக காரம் சேர்க்குறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதில் கோழி கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபோர்க்கு அந்த கரண்டி வச்சு நல்லா பிச்சு எடுத்ததும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்து வதக்கி எடுத்துடுங்க. இது மேலேயே வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, கீறி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, வற்றல் மிளகா இத்தனையும் சேர்த்து கருவேப்பிலை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும். இது பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. ரசம், ரைஸு, நீங்கள் வந்து சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்ததும் ஆனியன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அந்த குழம்பும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பரோட்டாக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணிக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.